Hi friends, this is Aisha Ari Work. இன்றைக்கி நம்ம யூடியூப் கிளாஸில் லீஃப் ஃபில்லிங் மெத்தட் டைப் 2 பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் சில்க் த்ரெட் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சரியில் கூட பிகினர்ஸாக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டாக இருந்தால் நீங்கள் 2 நூல் எடுத்துக்கோங்க, 2 பண்டல் இருக்க மாதிரி. என்கிட்ட ஒரு பண்டல் இருக்கிறதுனால நான் பாபின் கேஸில் சுற்றி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு பண்டல் நூல் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பாபின் கேஸில் சுற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி லீஃப் ஃபில்லிங் மெத்தட் நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பென்சிலில் ஒயிட் பென்சிலில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டு 2 பண்டல் நூலாக எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். சில்க் த்ரெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நூல் எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் இப்படி இந்த எட்ஜில் இந்த ஷார்ப்பில் இங்கே ஒரு ஸ்டிச். ஓகே, இதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு லாக் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டிச் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒட்டின மாதிரி பக்கத்துலேயே கொஞ்சம் கீழே ஒரு குட்டி லாக். அப்படியே மேலே போகிறீங்க. கிராஸாக தான் நம்ம ஸ்டிச் போட்டு போகிறோம். அந்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே ஒரு குட்டி லாக். பாருங்கள், கவனமாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அப்படியே கிராஸாக ஸ்டிச் போட்டு இந்த லீஃபை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆரி ப்ளவுஸ்லலாம் உங்களுக்கு குட்டி குட்டியாக எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ ஒரு குட்டி லீஃப் மாதிரி வரைஞ்சி அந்த இடத்துலலாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணலாம். குட்டி லாக். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் போட்டுட்டு போகிறோம். ஓகே, நூல் பிசுறு வந்துருச்சுன்னா விட்டுட்டு மறுபடியும் எடுங்க. அதோடய அப்படியே நம்ம இழுத்துட்டு இருந்தோம்னா நூல் கட் ஆகிடும். ஓகே, குட்டியாக ஒரு லாக். கிளியராக பாருங்கள், நான் பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ட்ராயிங்குள்ளே தான் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன். கீழே குட்டியாக ஒரு லாக். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீடில் எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் பிடிச்சி தான் ஹேண்டில் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச் கரெக்டாக வரும்.
சில்க் த்ரெட்டை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீடில் எந்த பக்கம்லாம் திரும்புதுன்றதையும் நோட் பண்ணுங்கள். ஒரு செயினுக்கு மேலேயும் கீழேயும் குட்டியாக ஒரு லாக் போட மறந்துடாதீங்க. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். எப்படி கிட்ட கிட்ட போட்டுட்ருக்கோம் பாருங்கள். இந்த இடம்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு கிளியராக நோட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டியாக செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அதே இடம் அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, இதை சுற்றி அப்படியே நம்ம சரியில் சில்க் த்ரெட்டில் நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். இந்த ஷார்ப் எட்ஜ் பாருங்கள், இப்படியே திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்காது, ஒரு மாதிரி ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். இங்கே மேலே ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டு இப்படி கீழே இறக்குனிங்கன்னா அந்த ஷார்ப் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்துடும். சில்க் த்ரெட்டில் கீழே பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். மேலே ஊசியில் நூல் வரும்பொழுது கீழே கொஞ்சம் நூலை நீங்கள் மெதுவாக ரிலீஃப் பண்ணணும். பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக உங்களுக்கு சூப்பராக ஒரு குட்டி லீஃப் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகே, இதை சுற்றி நம்ம பீட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நம்பர் பீட் எடுத்திருக்கேன். இது சுகர் பீடை விட கொஞ்சம் பெரிய சைஸ். இதை வச்சு நம்ம சுற்றி அவுட்லைன் கொடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். வந்து நீங்கள் ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். நீடியில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள்.
கீழே இந்த ஷார்ப் எட்ஜில் பாருங்கள் உங்களுக்கு சிங்கிள் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி அந்த ஃபினிஷிங் வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இடத்துல நாட் போட்டலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.